உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதுக்கு மேல எப்படிங்க காத்திருக்கிறது? வழக்குடைய முக்கியத்துவம் கருதி அவங்களே வாதாடணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன் இது வரைக்கும் கோர்ட்டுக்கே வரல? பொறுப்பே இல்லாத ஒரு நபருக்கு கோர்ட் எப்படி காத்திருக்கிறது? இந்த வழக்க கால அவகாசம் இன்றி ஒத்தி வைக்கிறேன். மயிலாட், எனக்காக இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வழக்கோட தீர்ப்பு என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா சட்டம் படிக்காம வாதாட நினைக்கிற அந்த பொண்ணோட அகம்பாவத்தை உடைக்கணும். அதுக்கான வாய்ப்பை நாம நிராகரிக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க. சரி, தேநீர் இடைவெளிக்கு பிறகு கோர்ட்டு திரும்ப கூடும். என்ன ஆதிகேசவன் சார், நீங்க வாதாட போறீங்கன்னு தெரிஞ்சு பொண்ணு பயந்து ஓடிட்டா போல் இருக்கு. வாங்க காபி சாப்பிடலாம். நீங்க போங்க சார், பின்னாடியே நான் வரேன். சார், நீங்க எதுக்கு சார் அவளுக்காக கால அவகாசம் வாங்குறீங்க? அவ வரலன்னு கேஸ முடிச்சிருக்கலாம்ல. நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நான் வந்திருக்கிறது அன்னலட்சுமி தண்டனை உறுதி பண்ண மட்டும் இல்ல, அந்த அமுதாவுக்கு பாடம் புகட்டணும். அவ வரணும், என்கிட்ட தோக்கணும். சட்டம்னா என்ன, இந்த ஆதிகேசவன் யாருன்னு அவளுக்கு புரியணும். இந்த ஆளுக்கு அவளை பத்தி முழுசா தெரியல. நாம தடுக்கலான்னு பார்த்தா இவர் வளர்க்கலான்னு பாக்குறாரு. வந்துருவா மாப்ள. ஜட்ஜையா கூட தானே வந்துகிட்டு இருக்கா. என்னம்மா இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? நாங்களா பதறி போயிட்டோம் தெரியுமா? இல்ல சித்தப்பா, வர வழியில ஒரு சின்ன தடங்கல். அம்மா என்னாச்சு? கேஸ அந்த ஜட்ஜு தள்ளி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாருமா. அப்புறம் வக்கீல் ஆதிகேசவன் சாரு உனக்காக ஜட்ஜு கிட்ட பேசி டைம் வாங்கியிருக்காருமா. அவரா? ஆமாம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்ல வேலை, யாருக்கும் ஒண்ணும் ஆகல. சனியனுக்கு மட்டும் குண்டடிபட்டிருக்கு. அவரும் தப்பிச்சிட்டாரு. ஒருவேளை ஏதாச்சும் நடந்திருந்தா? நடக்கணும் தானே துப்பாக்கி எடுத்துட்டு போனத. ஏய் மொண்ணாங்கட்டி, அவன் சுட்டு நீ செத்திருந்தா என்னடா ஆயிருக்கும்? இந்த வீட்ல 4 அனாதை பொண்ணுங்க நிப்பாங்க. பரவாயில்லையா உனக்கு? என்னெல்லாம் அவங்களால ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப கூட பார்த்தல, மேல தூசி கூட படல. வர ஆத்திரத்துக்கு அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து நானே உன்னை சுட்டு கொன்றுவேன். நீ என்ன லேசுப்பட்டாளா? உன் அண்ணன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நீ சுட பார்த்த ஆளு தானே. என் அப்பா முருகன் தானே நீ காப்பாத்தி விட்டுருக்கான். இப்ப வந்து அட்வைஸ் பண்ணுதியா நீயே? டேய், என்னோட விஷயமே வேறடா. அங்க அவங்க உன்னை சுட்டு நீ செத்திருந்தாலும், நீ சுட்டு அவங்க செத்திருந்தாலும் பாதிப்பு யாருக்குடா? உனக்கு தானே. ஒண்ணு நீ செத்து போயிருப்ப, அப்பவும் இவங்க தான் அனாதையா நிப்பாங்க. இல்ல நீ ஜெயிலுக்கு போயிருப்ப, அப்பவும் இவங்க தான் அனாதையா நிப்பாங்க. என் புள்ள சாவ மாட்டான். அவனை கொல்றதுக்கு இன்னும் எவனும் பிறக்கவே இல்லை. அப்படி என் மவன் சுட்டு உங்க அப்பனோ உங்க அண்ணனோ செத்து இருந்தான்னு வையே,
அந்த பழியை ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஐயோ மாமா, கொஞ்சம் தயவு செஞ்சு சும்மா இருக்கீங்களா? இந்த வீட்ல பெரியவங்களுக்கும் அறிவில்லைன்னா என்னதான் செய்ய முடியும்? ஆமா, இவன் முன்னாடி யாரும் வாய் திறக்க கூடாது. ஆமா மாமா, வாயை திறக்க கூடாது. யாராவது கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அது என்ன பொம்மை துப்பாக்கியா? ஒரிஜினல் துப்பாக்கி மாமா. இப்ப சனியன் கையில பாஞ்சிருக்கு. சரி, இதுவே அவர் நெஞ்சில பாஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏலே, சனியனை சுட்டது நான் இல்ல, எங்க சுடணும் ஆற சுடணும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த சனியனை சுட்டது உன் அண்ணன் தொடநடுங்கி பையர்கானே, அவன் தான் குறி தவறி சனியனை சுட்டது. சனியன் செத்து இருந்தானா போலீஸ் வந்து இவனை தான் பிடிச்சி ஜெயில போட்டுருப்பாவ. இதெல்லாம் வக்கனையா பேசு. சனிய செத்தாலும் மொத்த பேரும் தான் உள்ள போயிருப்பீங்க. ஏத்தா, உனக்கு எம்பிடி தடவை தான் சொல்றது? அங்க எவன் செத்து இருந்தாலும் என் புள்ள ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டான். பழியை ஏத்துக்கிட்டு நான் தான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். இல்ல சம்மு, பழியை ஏத்துக்கிட்டா இதை கேரளா ஜெயில ஒப்பானுங்களா? ஒட்ட வாய் வைப்பாங்க. உன்னைய அந்த மண்ல பூட்டி வச்சிருக்காவல ஒரு ஜெயிலு, அதுல ஒன்ன மட்டும் தனியா வைப்பானுங்க. சத்தியமா சொல்றேன்டா, எங்க வீட்ல மட்டும் அப்பனும் மகனும் பைத்தியம் புடிச்சு அலையல. இந்த வீட்லயும் அப்பனும் மகனும் பைத்தியமா தான் இருக்கீங்க. இங்க பாரு சண்முகம், இன்னொரு தடவை இந்த தப்பு நடந்தது, நானே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுத்துருவேன். உங்க அப்பாவால பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா நீதான் செஞ்சேன்னு நானே சாட்சி சொல்லி உன்னை அனுப்பி வச்சிருவேன். ஜாக்கிரதை. ரொம்ப நல்லது. தலை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னது கையே? ஐயோ, டாக்டர்மா, என்ன நீ என் பக்கத்துல வந்து படுத்திருக்கவ? ஏண்டா, வழக்கமா வேற மாதிரி கூப்பிடுவ, இப்ப எதுக்கு டாக்டர்மான்னு கூப்பிடுற? வேற மாதிரினா? வழக்கமா நீ என்ன எப்படி கூப்பிடுவ? ஓ, அதான் தொண்டை வரைக்கும் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன, கூப்பிடு பாப்போம். ஓ, முழுசா கூப்பிட்டு தொலையண்டா. டாட்டி. ஏய், புள்ள கூப்பிடுறா. பொண்டாட்டி. அதுதான், நான் பொண்டாட்டி, நீ புருஷன். இப்ப நான் உன் பக்கத்துல படுத்தா என்ன? அதுக்காக தான் படுத்தேன். வேணாம்லா, நீ போய் பெட்டிலே படுத்துக்க. இங்க பாருடா, நமக்குள்ள இந்த 100 நாள் சவால், இந்த 10 நாள் பந்தயம், இது எதுவுமே வேண்டாம். நான் மனசு மாறிட்டேன். இனிமே நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியாவே இருக்கலாம். பேசாம படு. ஏய், என்னடா, என்னாச்சு? நீ அப்படி பேசுத? ஆமா, நான் தான். இப்ப என்ன உனக்கு? வேணாம்லா, இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கலாம். ஏய், என்னடா பயம்? நம்ம லைஃபை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவோம், சந்தோஷமா வாழ்வோம். ஓகேவா? ஏம்லா, இதெல்லாம் வேண்டாம். நீ இனி திட்டுற மாதிரியே பேசினாதான் எனக்கு நல்லா இருக்கும். இப்படிலாம் பேசினா எனக்கு பயமா இருக்கு. என்னடா பயம் உனக்கு? நான் உன் பொண்டாட்டி தானே, நீ என் புருஷன் தானே. பக்கத்துல வா. வா. இல்ல, புருஷன் முன்னாடி நான் வேறல்ல. எது? காலையில நீ வெள்ளனே குளிச்சுட்டு காப்பி கொண்டு வந்து நீ எழுப்புறது, பரவ நான் குளிச்சுட்டு வந்தவனே
இட்லி நல்லா சுட சுட வச்சு சாம்பார் ஊத்திங்க சாப்பிடுங்கன்னு சொல்றது. நைட்டு நான் டயர்டா வந்தா காலமிக்கு விடுறது. டேய் இவர் பெரிய சின்ன தம்பி பிரபு. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ புருஷன் பொண்டாட்டினா என்னன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். வேணாம்ல வா. வேணாம்ல எலனா சொல்லுது எலனா சொல்லுதுல வேணாம்ல வேணா எல எல ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு காரணமே நீங்க தான் ஆதி. என்ன சொல்றீங்க பாரதி? ஆமா ஆதி. அம்மாக்கு இந்த தடவையாவது உங்க கல்யாணம் எந்த குழப்பமும் இல்லாம நடக்கணுங்கிற ஒரே கவலை தான். நீங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்போ நான் இப்படிதான் வேண்டிக்கிட்டேன். அம்மாவும் சரியாகி நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அத நான் அவங்க கிட்ட சொன்னப்போ ஆதி கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோ பாரதின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் 101 ரூபா கேக்குறேன். சிறப்பு. இது நல்ல ட்விஸ்டா இருக்கே. எதுக்கு பாரதி? எப்படியும் கல்யாணம் நடக்கத்தானே போகுது. விடாதி. பாரதி தான் வேண்டுதல்னு சொல்றாங்கல்ல, நல்ல காரியம் தானே. கரெக்ட் சார். ஆதி, நீங்க முதல்ல பணத்தை எடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? கொடுங்க. எதுக்கு பாரதி? இல்ல ஆதி, நாம நினைக்கிற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பணத்தை ஒரு துணியில முடிஞ்சு வைக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் அத சாமி கிட்ட சேர்த்துருவேன். நான் அதுக்கு தான் மஞ்சள் துணி ஏதாவது இருக்கான்னு தேடுறேன். அந்த மாதிரி எதுவும் மஞ்சள் துணி இல்லையே பாரதி. சரி பரவாயில்ல, துணி இல்லனா என்ன, என் புடவையிலேயே முடிஞ்சுக்கிட்டா போச்சு. எப்படியோ என்கிட்டே தானே இருக்க போகுது. வாங்க ஆதி, நீங்களே இதை முடிஞ்சு வைங்க. ஆதி, தயங்காதீங்க, வாங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு முடிஞ்சு வைங்க. டேய் ஆதி, கட்டுடா. வாங்க ஆதி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஸ்வேதா, இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய நகைங்க. இத்தனை வருஷமா நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வர மகாலட்சுமி கையில தான் ஒப்படைக்கணும்னு இதை வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் இது
உன்கிட்ட இருக்கிறது தாம்மா சரி. அதனாலதான் இத நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி உனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி எடுத்துட்டு வந்தேன். எடுத்துக்கோமா ஸ்வேதா. நகனதும் வாயெல்லாம் பல்லா எப்படி நிக்குது பாரு. ஸ்வேதா, என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெட்டியை வாங்கிக்க. என்னம்மா, என்னாச்சு? என்ன திட்டம் போடுறாளோ தெரியலையே. இல்ல அத்தை, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த நகையெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏ ஸ்வேதா, என்ன என்ன பேசுற நீ? உன் அத்தை எவ்வளவு ஆசையா கொடுக்க வராங்க, அத போய் வேண்டான்னு சொல்லி அவங்க மனசு வருத்தப்படுத்திட்டு இருக்க. அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? என் அத்தை எனக்காக கொடுக்கற நகைங்க எனக்கு வேணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். என்னம்மா சொல்ற? விடிஞ்சா உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம். இதெல்லாம் உனக்கு சேர வேண்டிய நகைங்க, எடுத்துக்கோ. இல்ல அத்தை, இதெல்லாம் என்னைக்குமே உங்களோட நகைங்க தான். இந்த நகை மேலயோ இந்த சொத்து மேலயோ எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. நான் சின்ன வயசுல இருந்து மாமாவை பார்த்து வளர்ந்தேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு எனக்கு இதெல்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க. பாத்தீங்களா, இதான் என் மருமக. அம்மாடி, உண்மையிலேயே நீ இன்னைக்கு என் மனசுல ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்ட. உன்ன மாதிரி ஒருத்தி ஆதிக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்க மாட்டா. என் மனசே நிறைஞ்சு போச்சுமா. இந்த நிமிஷம் நான் கண்ண மூடினாலும் ஆதிக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய நினைச்சு திருப்தியா போய் சேர்ந்துருவேன். அது நடக்கணும்னு என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நீ நல்லா இருக்கணும். 100 வருஷம் நீயும் ஆதியும் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா வாழணும். சாரதா, ஆதிக்கு தங்கமான பொண்ணுதான் புடிச்சிருக்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? நீ கொடுத்து வச்சவதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசிக்கிட்டே போற. உனக்கு என்ன அவ்வளவு திமிராயிடுச்சா? ஒண்ணு ஜெயா, அத்தை, அத்தை, என்னதான் நீங்க கௌதமோட அம்மாவா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே என் புருஷனை அநியாயமா அடிக்கிறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அத்தன் உங்க மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். ஆனா தப்பே பண்ணாதவரை நீங்க அடிக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ ஐயோ அக்கா, இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியாக்கா? ஏய், என் அக்கா முன்னாடி எல்லாரும் நிக்கிறதுக்கே யோசிப்பாங்க.
உனக்கு எவ்வளவு திமிர இருந்தா என் அக்கா கையவே புடி பண்ணி எங்க இருந்தோ வந்தவன் நீ என் அக்காக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? இந்த குடும்பத்துக்கு கெட்டது பண்ண நீ தாண்டி வந்திருக்க. நிறுத்துமா. என்னம்மா விட்டா பேசிட்டே போறீங்க? இந்த குடும்பத்தை கெடுக்கிறவ ஏன் மக இல்ல, நீங்க தான். நானும் இங்க வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். வீட்ல இருக்க எல்லா சண்டையும் நீங்க தான் கிளப்பிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை எல்லாமே உங்களால தான் வருது. சம்மந்தியோட மனசுல நல்லாதாங்க இருக்குது. நீங்க தான் நைசா அவங்க மனசுல கெட்ட விதைய விதைக்கிறீங்க. நாங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு இருப்போம். உங்கள மாதிரி எல்லாம் இப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எல்லாம் குடும்பத்தை கெடுக்கிற வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோங்க. ஆஹா, இவ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு பாயிண்ட் பாயிண்டா பேசுறாளே. இப்ப இவள பேச விட்டா நம்ம எல்லா மண்டவாளமும் வந்துரும். ரூட்டை மாத்த வேண்டியதுதான். எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாளுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவ இன்னும் 2 நாள்ல இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும். அத்த ப்ளீஸ் த அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நம்ம குடும்பத்துக்காக இந்திரா நிறைய செஞ்சிருக்கா அத்த. கௌதம் தம்பிக்கும் நம்ம இந்திராவை புடிச்சுதான் அத்த இருக்கு. அத்த பாவம் அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அத்த. என் வாழ்க்கையை அவதான் காப்பாத்தி கொடுத்துருக்கா. அவ வாழ்க்கையை இல்லாம செஞ்சிடாதீங்க. இந்திரா ரொம்ப நல்லவத்த. இன்னும் கூடவா அவங்களுக்கு அவளை பத்தி புரியல? இந்த பார் ஜெயா, நான் மறுபடியும் சொல்றேன், நீ அவசரப்படாத. அவர் சின்ன பொண்ணு ஜெயா. இப்ப நீ கைவிட்டேன்னு வச்சுக்காது, மகா பாவம் ஜெயா. நம்ம அந்த தப்பை செய்யக்கூடாது ஜெயா. அம்மா, இந்த ஒரு சின்ன தப்புக்காக இந்திரா வெறுத்துறாதீங்கம்மா. ப்ளீஸ்மா. போதும் அம்மா, போதும். எனக்காக இந்த வீட்ல யாருமே கெஞ்சாதீங்க. எனக்காக இனிமே யாருமே இங்க பேச வேண்டாம். என்ன பார்த்து இந்த குடும்பத்தை கெடுக்க வந்தவன் சொல்லிட்டீங்கல்ல. உங்க யார்கிட்டயும் இனிமே நான் நிரூபிக்க போறதில்ல. இந்த குடும்பத்தை நான் எவ்வளவு உயர்வா மதிக்கிறேன்னு நான் கும்பிடுற இந்த சாமிக்கு மட்டும் தான் தெரியும். இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போகணும்னு நான் மனசால ஒரு துளி அளவு கூட நினைச்சதில்ல. எனக்கான நியாயத்தை இந்த சாமியை சொல்லட்டும். மடி, நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னா இன்னும் 2 நாள்ல என்ன இந்த சாமியே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்போம். இல்லனா என்ன தப்பா பேசின உங்க வாயாலேயே அந்த சாமி என்ன இந்த வீட்ல இருக்க சொல்லும். இது 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 சத்தியம்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவ இன்னும் 2 நாள்ல இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும். அத்தை ப்ளீஸ் த அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம குடும்பத்துக்காக இந்திரா நிறைய செஞ்சிருக்கா அத்தை. கௌதம் தம்பிக்கும் நம்ம இந்திராவை பிடிச்சதா அத்தை இருக்கு. அத்தை பாவம் அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அத்தை. என் வாழ்க்கையை அவதான் காப்பாத்தி கொடுத்துருக்கான். அவ வாழ்க்கையை இல்லாம செஞ்சிடாதீங்க. இந்திரா ரொம்ப நல்லவ அத்தை. இன்னும் கூடவா அவங்களுக்கு அவளை பத்தி புரியல? இந்த பாரு ஜெயா, நான் மறுபடியும் சொல்றேன், நீ அவசரப்படாத. அவர் சின்ன பொண்ணு ஜெயா. இப்ப நீ கைவிட்டேன்னு வச்சுக்க, அது மகா பாவம் ஜெயா. நம்ம அந்த தப்பை செய்யக்கூடாது ஜெயா. அம்மா, இந்த ஒரு சின்ன தப்புக்காக இந்திராவை வெறுத்துறாதீங்கம்மா. ப்ளீஸ்மா. போதும் மாமா, போதும். எனக்காக இந்த வீட்ல யாருமே கெஞ்சாதீங்க. எனக்காக இனிமே யாருமே இங்க பேச வேண்டாம். என்ன பார்த்து இந்த குடும்பத்தை கெடுக்க வந்தவன் சொல்லிட்டீங்கல்ல. உங்க யார்கிட்டயும் இனிமே நான் நிரூபிக்க போறதில்ல. இந்த குடும்பத்தை நான் எவ்வளவு உயர்வா மதிக்கிறேன்னு நான் கும்பிடுற இந்த சாமிக்கு மட்டும் தான் தெரியும். இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போகணும்னு நான் மனசால ஒரு துளி அளவு கூட நினைச்சதில்ல. எனக்கான நியாயத்தை இந்த சாமியை சொல்லட்டும். மடி, நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னா இன்னும் 2 நாள்ல என்ன இந்த சாமியே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்போம். இல்லனா என்ன தப்பா பேசின உங்க வாயாலேயே அந்த சாமி என்ன இந்த வீட்ல இருக்க சொல்லும். இது 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 சத்தியம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மிஸ்டர் சூர்யா, உங்க வீட்ல திருடு போன நகை விஷயமா கேஸ் கொடுத்திருந்தீங்கல்ல, இப்ப அந்த கேஸை நான் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாம். யூ டோன்ட் வரி. இப்ப நாங்க அந்த விஷயமா உங்களை பார்க்க வரல சார். வேற ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். என்ன விஷயம் மிஸ்டர் சூர்யா? சார், இவங்க பேரு டாக்டர் நளினி. வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம் டாக்டர். ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து கீழே விழுந்ததுல இத்தனை நாளா கோமால இருந்தாங்க. இன்னைக்குதான் இவங்களுக்கு நினைவு திரும்பி இருக்கு. அப்படியா? ஆனா உண்மையிலேயே டாக்டர் தெரியாம தவறி கீழே விழல. மாடியில இருந்து இவங்களை கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க சூர்யா? ஆமா இன்ஸ்பெக்டர், அவர் சொல்றது உண்மைதான். என்ன மாடியில இருந்து தள்ளி விட்டு கொல்ல பார்த்தது யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கதா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஆமா, ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் இன்ஸ்பெக்டர். அவ பேரு ஜாஸ்மின்.
எந்த காரணத்துக்காக அந்த ஜாஸ்மின் உங்களை கொல்ல ட்ரை பண்ணாங்க? ஜாஸ்மின் பத்தின ஒரு உண்மையை சூர்யா கிட்ட சொல்ல வேண்டான்னு ஜாஸ்மின் என்கிட்ட கேட்டுக்கிட்டா. இது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், ராசாத்தி அக்கா அவங்க வீட்டுக்காரர் சாவுல கூட ஜாஸ்மினுக்கு சம்மந்தம் இருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், அந்த ஜாஸ்மின் சாதாரண ஆள் கிடையாது. ராசாத்தியோட ஹஸ்பண்ட் சாவுக்கு ஜாஸ்மின் தான் காரணமா இருப்பா. நீங்க அவளை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா பல உண்மைகள் வெளியே வரும். ஓகே, இப்போ அந்த ஜாஸ்மின் எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யா, எங்க வீட்டுல தான் இருக்கா இன்ஸ்பெக்டர். நீங்க வந்தீங்கன்னா இப்பவே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம். ஓகே, வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க. டாக்டர், நீங்க இன்ஸ்பெக்டர் கூட ஜீப்ல வந்துருங்க. நானும் மாதிரியும் ஆட்டோல வந்துடுறோம். ஓகே, நீங்க ஏறிக்கோங்க. பார்த்து போங்க. சரி. எடியா வண்டியா? ஆட்டோ வாங்க. சொல்லுங்க. அந்த போலீஸ் ஜீப் போகுதுல, ஜாஸ்மினால ஹாசினி அக்காக்கு ஆபத்து. இப்ப என்ன பண்றது? ஹாசினி அக்காவை காப்பாத்தணுமே. மாரி, என்னாச்சு மாரி? ஒன்னும் இல்ல ஹஸ்பண்ட் சார். ஜீப் அப்பவே கிளம்பிருச்சு. உட்காரு போலாம். உட்காரு மாரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். 3 பேரும் ஸ்டேஷன் வந்தாங்க மேடம். என்ன சொன்னாங்க? ஜாஸ்மின் மேடம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மேடம். அவ பேரு ஜாஸ்மின். இது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், ராசாத்தி அக்கா அவங்க வீட்டுக்காரர் சாவுல கூட ஜாஸ்மினுக்கு சம்மந்தம் இருக்கு. இப்போ இன்ஸ்பெக்டர் ஜாஸ்மின் மேடம் அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு மேடம். இந்த தகவல் சொல்ல தான் நான் கால் பண்ணேன். வச்சிடறேன் மேடம். என்ன இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருச்சு? மா, என்னமா ஆச்சு? சூர்யாவும் மாரியும் சொன்னதை செஞ்சிட்டாங்க. டாக்டரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஜாஸ்மின் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் இப்போ ஜாஸ்மின் அரெஸ்ட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. போச்சு. பியூட்டி குவீன், உனக்கு களி கன்ஃபார்ம். அத்தை, நான் சொன்னேன்ல, பாருங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அப்போ என்னம்மா பண்றது? நான் வேணா வக்கீலுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாம். ஜாஸ்மின், நீ இங்க இருக்க வேண்டாம். போலீஸ் கிட்ட மாட்டிக்காம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. என்ன ஜாஸ்மின் யோசிக்கிற? சூர்யாவும் மாரியும் போலீஸோட வந்துட்டு இருக்காங்க. நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தான் ஆபத்து. உடனே இங்க இருந்து கிளம்பி போயிடு. என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த மாரிக்கு பயந்துட்டு நான் ஓடி ஒளியணுமா? முடியாது ஆண்டி. ஜாஸ்மின், நீ கேட்ட சாட்சி ஆதாரத்தோட சூர்யாவும் மாரியும் வந்துட்டு இருக்காங்க. நிலைமை கை மீறி போயிடுச்சுமா. இப்போதைக்கு நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஜாஸ்மின், அம்மா சொல்றதுதான் கரெக்ட். போலீஸ் வரதுக்குள்ளேயே நீங்க இருந்து கிளம்பிடு. கேவலம் அந்த மாரிக்கு பயந்துலாம் நான் ஓடி ஒளிய மாட்டேன். போலீஸ் என்ன
மிலிட்டரியோட முப்படைகள் வரட்டும். இன்னைக்கு நானா இல்ல அந்த மாரியான்னு பாத்துடலாம். ஐயோ வீம்பு பிடிச்சு அலையாத பியூட்டி. மிலிட்டரியே வந்தாலும் நாம சமாளிச்சுக்கலாம். ஆனா அந்த மாரிக்கு துணையா எல்லா சாமியும் குரு பால்ல படையெடுத்து வரும். சொன்னா கேளு, போயிடு பியூட்டி. சாமி இல்ல, எந்த சக்தி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு அந்த மாரியா இல்ல நானான்னு ரெண்டுத்துல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். ஐயோ ஜாஸ்மின், ரெண்டுல ஒண்ணு பாக்குறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. அத்தை சொல்றத நீ கேளு. போலீஸ் வரதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பு. முடியாது. அந்த மாரிக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன். போச்சு. கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஜாஸ்மின். மாரி அழிக்கிறது முக்கியம்தான், ஆனா அதை விட உன்னோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமா கோர்ட்ல சொல்லலாம். ஐயா, இவங்க மேல ஏன் கொலை குற்றம் சாட்டியிருக்காங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லாம போயிட்டேன்னா அது ரொம்ப தப்பாயிடும். இவங்க 2 பேரும் கொலை முயற்சியில ஈடுபட்டதா சொல்ற அன்னைக்கு இவங்க என் கூட தான் இருந்தாங்க ஐயா. அதுக்கு நான் தான் சாட்சி. இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. சைலன்ஸ், சைலன்ஸ். நான் நிறைய தடவை சொல்லிட்டேமா, இன்னொரு தடவை இப்படி பேசுனீங்கன்னா கோர்ட் அவமரியாதைக்காக உங்க மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். உட்காரு உட்காரு. என்ன வெற்றி இது? உட்காரு. யுவரான, இவங்க ஊர்ல பஞ்சாயத்து தலைவியா இருக்காங்க. இவங்களுக்கு ஊர்ல பெரிய மரியாதை இருக்கு. இவங்க எதுக்கு யுவரானர் போய் சொல்ல போறாங்க? நீங்க சொல்லுங்கம்மா. இவங்க 2 பேரும் கொலை முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இவங்க 2 பேரும் என் கூட தான் இருந்தாங்க. நீங்க உறுதியா தான் சொல்றீங்களா? இவங்க 2 பேரும் உங்க கூட தான் இருந்தாங்களா? மைலாட், இவங்களுக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் இடையில நிறைய மனஸ்தாபம் இருக்கு. அதனால இவங்க சாட்சியில உள்நோக்கம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இவங்க சொல்றது சுத்த பொய் யுவரானர். அப்ஜெக்ஷன் யுவரானர். இவரோட யூகத்துக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்களை கேட்டாங்கல்ல ஆதாரம் இருக்கா இல்லையான்னு. ரங்கநாயகி அம்மா சொல்றது பொய்ன்னு நிரூபிக்க இவங்க கிட்ட ஆதாரம் இருக்கா? சொல்லுங்க அசோக், உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? மிஸ்டர் அசோக், ஜட்ஜ் கேக்குறாருல, சொல்லுங்க. இல்ல மைலாட். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். யுவரானர், இப்ப எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜோடிக்கப்பட்ட கேஸ். மீனாட்சி தரப்புல இருந்து இவங்களால எந்த அப்ரூவரையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. கேட்டா தப்பிச்சு போயிட்டாங்கன்னு புது கதை சொல்றாங்க. அதை விட முக்கியம், நாங்க ஒரு முக்கியமான சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். இவங்க சொன்ன சாட்சியில இந்த கேஸ் நிக்காதுன்னு தெல்ல தெளிவா தெரியுது யுவரானர். அதனால இந்த கேஸை உடனடியா தள்ளுபடி செஞ்சு என்னுடைய கட்சிக்காரரை விடுதலை செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அசோக், நீங்க ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்க விரும்புறீங்களா? இல்ல மைலாட். நீங்க உட்காரலாமா? சரிங்கய்யா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
இந்த கேஸ் கொடுக்காம இருந்திருந்தா நாம வீட்ல மானத்தோட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ எல்லாமே போச்சு. சரி வா போலாம். என்ன சக்தி மேடம், வணக்கம். எனக்கு இவ முகத்தை பார்க்கவே பிடிக்கல. வா போலாம். என்ன சொல்றா உங்க அம்மா? என் முகத்தை பார்க்க பிடிக்காம ஓடுறாளா? கரெக்ட் தானே? அது எப்படி முடியும்? நெஞ்சில கத்தியால கீறி அப்படியே மிளகா பொடிய தூவி விட்டா எப்படி தக 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 தகன்னு எரியுமோ அந்த மாதிரி நல்லா எரியணும்டி. போய் சொல்லி வெளியில வந்துட்டு உனக்கு எதுக்கு இவ்ளோ திமிரு? ஆமாண்டி, திமிருதான். ஏன் தெரியுமா? நான் இப்ப உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தான் உங்க அம்மாவை கொல்ல பார்த்தேன். அது மட்டும் இல்ல, விஷத்தை கலக்க சொன்னதும் நான் தான். உங்க அம்மாவை அடிச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்கினதும் நான் தான். இவ்ளோ பண்ணிருக்கனே, ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயமாவது உன்னால நிரூபிக்க முடிஞ்சுதா? முடியலல்ல. என்ன உன் பங்குக்கு என்ன 2-3 நாள் உள்ள வச்சுட்ட, அவ்வளவுதானே? அதான் இப்ப கோர்ட்டே சொல்லிருச்சே நான் ஒண்ணுமே பண்ணலன்னு. புஷ்பா, ஏய் இருடி, எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? கம்மி பண்ணுடி. இப்போ நீ பேசுற நேரம் இல்ல, நான் பேசுற நேரம். ஏண்டா என்கிட்ட மோதனோன்னு உன் மொத்த குடும்பமும் கதறணும்டி. இனிமே ஒவ்வொரு நாளும் உங்க எல்லாருக்குமே நரகண்டி. சும்மா இருந்தவளை சீண்டி விட்டீங்கல்ல, இனிமே உங்களுக்கு இருக்கு. ஏய், அபாண்டமா எங்க 2 பேர் மேல பழி போட்டையில, அந்த கடவுளே வந்து எங்களை காப்பாத்திட்டாரு பாத்தையில. நான் தான் சொன்னல, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னு. அந்த கடவுள் வேற யாரும் இல்ல, உன் மாமியார் ரங்கநாயகி அம்மா தான். பார்த்தல எப்படி வந்து நின்னாங்கன்னு. என்ன சொல்லி அவங்களை ஏமாத்தினேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த விஷயம் இன்னைக்கே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, இன்னும் இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, இன்னும் நிறைய இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, இடையில கொஞ்ச நாள் இல்லாம பெரிய இடைவெளியா ஆயிப்போச்சு, மன்னிச்சிருங்க. இப்ப மட்டும் எதுக்கு வந்தேன்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே தெரியுது. என் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த, அதுவும் மறக்கவே முடியாத ஒரு விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ஏன் கடவுள் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கோம்னா, அவர் எப்படியாவது நம்மள கைவிடாம காப்பாத்திருவாருங்கிறது ஆழமா நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கிறதுனாலதான். அப்படி என் வாழ்க்கையில கடவுளை பார்த்த நாள் இன்னைக்கு. எங்கேயுமே கரண்ட் இல்லாம இருக்கிறப்போ நடு வீட்ல எரியற ஒரு மெழுகுவத்தி ஒளிய போல முழுசா மூழ்கிட்டோன்னு நினைக்கிறப்போ, கரையில இருந்து நம்ம கைய பிடிக்கிற கைய போல யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செய்யும் போது அந்த சந்தோஷத்தை
மன நிம்மதிய விவரிக்க வார்த்தையே இல்லைங்க. அப்படி வார்த்தையே இல்லாததுனாலதான் அவங்கள கடவுள் போலன்னு சொல்றோம் போல இருக்கு. டேய், இந்த பொண்ணோட பாட்காஸ்ட நீயும் ரெகுலரா கேக்குறியாடா? ஆமாம்மா கேட்பேன். நானும் இந்த பொண்ணோட பாட்காஸ்டுக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டேனலா. அப்பப்போ உனக்கு கொடுக்கற அட்வைஸ் எல்லாம் எங்க இருந்து சுட்டதுன்னு நீ நினைச்ச? எல்லாமே அவகிட்ட இருந்துதான். நினைச்சேன் எங்கடா எல்லாமே எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குன்னு. அதனால நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. நாம ஒரு விஷயத்த உயிரா நினைச்சு பாதுகாக்கிறோன்னு வைங்களேன், ஏதோ ஒரு சூழல்ல அந்த விஷயம் உங்க கைய விட்டு போற மாதிரியான ஒரு சூழல் வருதுன்னு வைங்களேன், கண்டிப்பா அத உங்ககிட்ட இருந்து மீட்டு கொடுக்க யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அவங்கதான் நமக்கான ஒளி, நம்பிக்கை, கடவுள் எல்லாமே. ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப அதிகமா சொல்ற மாதிரி கூட தெரியலாம். ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் நேரடியா அனுபவிச்சிருக்கேன். அப்படி ஒரு ஒளிய நான் இன்னைக்கு பார்த்தேன். அந்த ஒளி 1000 சூரியனை விட பிரகாசமானது. சாரி, எல்லாரும் தூங்குற நேரத்துல உங்களை நான் கட்டி போட விரும்பல. நிம்மதியா தூங்குங்க. இன்னொரு நாள் இன்னொரு நல்ல செய்தியோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இவரு இந்த நேரத்துக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஹலோ, என்னங்க இந்த நேரத்துக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க? நீங்க இன்னும் தூங்கலையா? எங்கங்க தூங்குறது? எங்க அம்மாவுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லைங்க. ஐயோ, என்ன ஆச்சுங்க? இல்லங்க, திடீர்னு குளிர் ஜுரத்துல உடம்பெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தங்க, ஆனா கொஞ்சம் கூட கம்மி ஆகல. குளிர் ஜுரமா? சரிங்க, இருங்க. உங்க வீட்ல கொஞ்சம் திப்பிலி இருக்கா? இருக்குங்க. ஏன்? சூப்பருங்க. அப்படியே போய் கொஞ்சம் வெந்நீர் வச்சு அதுல திப்பிலி போட்டு கொதிக்க வைங்க. கூடவே மிளகு கொஞ்சம், சுக்கு கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணிய குடுங்க. உடனே சரியாயிரும். நான் இப்பயே ட்ரை பண்றேங்க. அம்மா, அம்மா அப்படியே உட்காருங்க. பொறுமையா பொறுமையா பொறுமையா. மா, இப்போ ஓகேவா? பரவாயில்லடா. சொல்லுங்க, கொடுத்துட்டீங்களா? ஏங்க ரொம்ப தேங்க்ஸுங்க.
நீங்க சொன்னதை அப்படியே செஞ்சேன். உடனே அம்மாவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு இப்போ. சூப்பருங்க. அதெல்லாம் சரியாயிரும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகேங்க, ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்லைங்க. அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. குட் நைட். குட் நைட். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யோ தாடிகாரா, ஏந்திரியா. தாடிகாரா, ஏந்திரியா. எதுக்காக இப்படி பண்ற? நேத்து நைட்டு தான் கண்டதையும் சொல்லி என்ன தூங்க உள்ள. இப்ப என்னன்னா உன் பிரச்சனை தான் என்ன? எந்திரி எந்திரி. யோ, நேத்து ராத்திரி சத்தியம் பண்ணி குத்தெல்லாம் மறந்துட்டியா அண்ணா? அதுக்காக நீ இப்படிதான் வந்து எழுப்புவியா? இல்லையா, என்ன ஆசைன்னு காலைல சொல்றேன்னு சொல்லியிருந்தல, அதான் உன்னாண்ட சொல்லலான்னு வந்தேன். சரி சரி, சீக்கிரம் சொல்லி தொலை. சொல்றதா? போய் ஒரு பேப்பர் பேனா கொண்டா. இது பேப்பர் பேனாவா? அப்படி என்ன ஆசை நீ சொல்ல போற? என்னெல்லாம் போய் எடுத்துட்டு வர முடியாது. வேணா நீ போய் எடுத்துட்டு வா. இங்க பாரியா, சத்தியம் பண்ணி குத்துக்கிற, ஞாபகம் இருக்கட்டும். சரி சரி, எடுத்துட்டு வரேன். இந்தா. இதுல இருக்கிற ஆசையை மட்டும் நிறைவேற்றி போதும். காலையில காஃபி போட்டுட்டு வந்து என்ன எழுப்பணும்? சும்மாலாம் இல்ல, பாட்டு பாடி எழுப்பணுமா? இதெல்லாம் செய்ய முடியாது. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ பொம்மையக்கா மேல சத்தியம் பண்ணிக்கிற. நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பாத்துக்கோ. இது வரைக்கும் பொம்மி வரா வந்து பேசுறான்னு இங்க இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்த. இப்ப பொம்மி அக்கா மேல சத்தியம் பண்ணிருக்கேன்னு என்ன பிளாக்மெயில் பண்றியா? சரி, பண்ணி தொலைக்கிறேன். வேற என்ன பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. யோ, ஒரு நிமிஷம். என்ன? இங்க பாரு, நீ ஆசைய நிறைவேற்றதான் இப்படி நாண்ட அன்பா இருக்கிறேன்னு இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது. அத்தை மறந்துடாத. சரி சரி, நான் இப்ப போகட்டுமா மகாராணி? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். விக்ரமும் மகாவும் திரும்ப வந்துட்டாங்களா? இன்னும் வரல அத்தை. ஆனா அவங்கள விஜய் கண்டுபிடிச்சிட்டாரு அத்தை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க நேரா இப்ப வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் விஜய் தான் சொன்னாரு. அதெல்லாம் இருக்கட்டும், விஜயும் ஸ்வேதாவும் என்கிட்ட போன்ல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களான்னு தான் நான் கேட்டேன். இதோ மகாவும் விக்ரமும் வந்தாச்சு. மகா வந்துட்டாங்க. ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி சரி, அழாதீங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒன்னும் இல்லக்கா. நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. ஒண்ணுமே இல்ல, அழாதீங்க அழாதீங்க. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
உங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகல. நாங்க நல்லா இருக்கோம்க்கா, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படியோ சிரமப்பட்டு நாங்க 2 பேரும் தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். அப்பவும் அந்த ரவுடிங்க எங்களை துரத்திட்டு தான் வந்தாங்க. விஜய் போலீஸை கூப்பிட்டுட்டு வந்ததுனால அந்த ரவுடிங்க ஓடிட்டானுங்க. விக்ரம், உன்னை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு அது தாங்க முடியாத அதிர்ச்சியா ஐயோ இருந்துச்சு. அம்மா, ஏன் அழுகுறீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்னும் ஆகல. நானும் மகாவும் எப்படியே எஸ்கேப் ஆயிட்டோம். எந்த பிரச்சனையும் இப்ப இல்ல. ஏன் அவனுக்கு திடீர்னு இப்படி அடி மேல அடியா விழுந்துகிட்டே இருக்கு? நீ இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்த. இப்ப உன்னை யாரோ கடத்தி இருக்காங்க. யாருப்பா இப்படி செஞ்சிருப்பா? வேற யார் செஞ்சிருப்பா? ஏற்கனவே மாப்பிளைய அவன் தொழில் போட்டினால ஒரு குரூப் கடத்திட்டு போச்சுல்ல, அதே மாதிரிதான் திரும்பவும் நடந்திருக்கும். ஏன் மாப்பிள? நோ மாமா, ஆக்சுவலா என்னோட பிசினஸ் கான்டாக்ட்ல இருக்க யாருமே இதை பண்ணல. இதுல வேற ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு. என்னை மகாவையும் ஏன் இப்படி டார்கெட் பண்ணி கடத்துனாங்கன்னு இது வரைக்குமே எனக்கு தெரியல. நல்லதா போச்சு. என்ன நல்லதா போச்சு? இல்ல மாப்பிள, நீ தப்பிச்சு வந்தது நல்லதா போச்சுன்னு சொன்னேன். விக்ரம், உன்னோட பிறந்த நாள் அதுவுமா இப்படி நடக்கணும்? எங்களுக்குலாம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுடா. அவரோட பிறந்த நாளுங்கிறதுனாலதான் மாமா இப்படியெல்லாம் நடந்தது. அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கணும்னு ஸ்வேதா, விஜய், சரவணன்லாம் சேர்ந்து போட்ட பிளான்னால தான் நாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போய் ரவுடிங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம். சாரி ப்ரோ, நாங்க போட்ட பிளான் இப்படி சொதப்பி எமோஷனலான ஒரு ஆபத்துல போய் முடியும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல விஜய், அதான் எந்த ஆபத்துமே இல்லாம நாங்க தப்பிச்சு வந்துட்டோம்ல. எல்லாமே நன்மைக்கு நினைச்சுக்க வேண்டியதுதான். இந்த கடத்தல்னாலதான் நானும் அவரும் ஒன்னா ஒரு கிரைசிஸ்லாம் ஃபேஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒரே டீமா ஒர்க் பண்ணி தப்பிச்செல்லாம் வந்திருக்கோம். அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே. எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் ஒன்னா சேர்ந்து ஃபேஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை அது கொடுத்திருக்குல்ல. என்ன நடந்தாலும் கடைசியில அது இவளுக்கு சாதகமா மாத்திக்கிறா. ராட்சசி, இவளை எப்படிதான் ஒழிச்சு கட்டுறதுனே தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சீனு மாமா, உங்க பாக்கெட்ல இருக்கிற சிகரெட் பாக்கெட்ட கொஞ்சம் வெளிய எடுத்து காட்டுறீங்களா? ஏய், கடைசியில ஏன் பையன் தான் கிடைச்சானா உனக்கு? இங்க பாரு, அவனெல்லாம் தப்பு சொல்ற வேலை வச்சுக்காத. பத்மா, அமைதியாரு. சினோ, உன் கையை தூக்கு. கையை தூக்குன்னு சொன்னேன்.
ஐயோ மச்சான் அண்ணா அண்ணா வேணாண்ணே அண்ணா ஐயோ அண்ணா அண்ணா வேணாண்ணே விட்டுருங்க மச்சான் வேண்டாம் மச்சான் அவனை விட்டுருங்க மச்சான் ஐயோ படிச்சு நல்ல பழக்கத்தை கத்துக்கிட்டு வருவேன்னு நம்பிக்கிட்டு இருந்தா இப்படி கேவலமான பழக்கத்தை எல்லாம் கத்துக்கிட்டு வந்து நிக்கிற. நீ இந்த வீட்டுக்கு மரியாதையை சம்பாதிச்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற மரியாதைய கெடுக்காம இருந்தா போதும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு எல்லாரும் இருக்கும்போது உன் பெரியப்பா கிட்ட சொன்ன? அவர் தானே ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அதான் அவர்கிட்ட சொன்னேன். என் அம்மாவை அனாதன்னு சொன்ன தி கிரேட் டிடெக்டிவ் அவர்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன், சொன்னேன். நீ பண்ணது பெரிய தப்பு மாயா. தோளுக்கு மேல வளர்ந்த பையனை எல்லாரும் முன்னாடியும் கோணை குறுகி நிக்க வச்சிட்டியே. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத மாயா. இத உங்க சீனு கிட்ட போய் சொல்லுங்க. என்கிட்ட யாரு எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படிதான் நானும் நடந்துக்குவேன். இங்க நான் மட்டும்தான் மாறணும்னு நீங்க நினைக்காதீங்க. என்னாச்சுக்கா, ஏன் கவலையா இருக்க? சீனு மாமாவ அப்பா அடிச்சாருல்ல, அத நினைச்சா கவலையா இருக்கு. பெரியப்பா கை எவ்வளவு பெருசா இருக்கு. அவர் சும்மா நீட்டினாலே நான் பயந்துருவேன். அவர் அடிச்சாருன்னா எப்படி இருக்கும்? பா, நினைச்சாலே பயமா இருக்குதுக்கா. சீனு மாமா எங்க போச்சுன்னே தெரியல. இன்னும் வீட்டுக்கும் வரல, சாப்பிடவும் இல்ல. பாவம் அப்பு. அப்பு, சீனு மாமா சிகரெட் பிடிப்பாரா? என்னால நம்பவே முடியலடா. அக்கா, அத கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. எப்படி? இது என்ன? காசு. இந்த காசை தூக்கி போடலாம். தலை விழுந்தா சீனு மாமாக்கு சிகரெட் பழக்கம் இல்லன்னு அர்த்தம். பூ விழுந்தா இருக்குன்னு அர்த்தம். போட்டு பார்த்தலாமா? நல்ல ஐடியா. போடு போடு. பிடிச்சிட்டியா? காட்டு காட்டு. பூவா தலையான நாங்க பார்க்கணும். தலைதான் விழும். அப்படின்னா சீனு மாமா சிகரெட் பிடிக்கல? எஸ், உங்க சீனு மாமா சிகரெட் ஸ்மோக் பண்ணல, எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு மாயா சீனு மாமா சிகரெட் பிடிச்சாருன்னு அப்பா கிட்ட அடி வாங்க வச்ச? டிட் ஃபார் டாட். இளநீன்னு சொல்லி என்ன கள்ளு குடிக்க வச்சான்ல உங்க சீனு மாமா, எவ்வளோ இன்சல்ட் எனக்கு. பதிலுக்கு அவனை இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன். இனிமே என்கிட்ட வச்சுக்க மாட்டான்ல. அப்போ சீனு மாமா பாவம், அது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப எங்க இருக்குன்னு கூட தெரியலையே. ஒரு ஆத்தங்கரையில தான் உட்காந்துருப்பாரு, அப்புறமா வந்துருவார் விடு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். திடீர்னு எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டா என்ன விசேஷம்? காரணம் இருக்கு மாமா. அப்படியா? மகா, ராம் கோயிலுக்கு போறதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்றான். என்னன்னு கேளு. அது எனக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுது சித்தி. இப்ப என்ன தெரியுது சொல்லுங்க சித்தி பாப்போம். என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் ராம். உன் பேர்ல இருக்கிற 20% ஷேர என் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண போறல, அதுக்கு தான் கோயிலுக்கு போற. கரெக்ட் தானே? கொலகாரி, உங்களை பத்தி எனக்கு மட்டும்தானே முழுசா தெரியும். என்ன ராம் யோசிக்கிற? நான் சொன்னது சரிதானே? நானா உனக்கு உயிர் தானே? ஆமா சித்தி. நீ அடுத்தவங்க உயிரை எடுக்கிற ராட்சசின்னு எனக்கு தெரியும். சொல்லு ராம், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்ப நீ கோயிலுக்கு போறது கூட எனக்காக தானே? ஆமா சித்தி, கேட்டீங்களா? உங்களுக்காக தான். உண்மையாவே உங்களுக்காக தான். கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல முடிவோட வருவோம். அப்படியா? அர்ச்சனா, ராம் என்ன சொல்றான் பாத்தியா? ஆமாங்க. அவன் பேசுறது வயித்துல பாலை வாக்குற மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க. ராம் யார் வளர்ப்பு? அது மட்டும் இல்லாம ராம் உன்னோட செல்லமாச்சே. ஆமாங்க. ராமுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. ராம் நம்ம குடும்பத்தோட வாரிசாச்சே. நீங்க சொன்னது உண்மைதாங்க. ராம் என் செல்லம். சீதாவும் உங்களுக்கு செல்லம் தானே? என்னாச்சு சித்தி? சீதாவும் உங்களுக்கு செல்லம் தானேன்னு கேட்டேன். நான் தப்பா கேட்டுட்டானா? சேச்சே, நீ கேட்டதுல தப்பு இல்ல ராம். சரியாதான் கேட்ட. சீதா யாரு? என் புள்ள ராமோட மனைவியாச்சே. நீ என் செல்லம்னா சீதா என் தங்கம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தாங்க மாட்டேன்ல. பாஸ், என்ன நடக்குது பாஸ் இங்க? அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கே. இனிமே எல்லாமே புதுசா தான் இருக்கும் சீதா. கேட்டியா சீதா? உன்னை அர்ச்சனா சித்திக்கு ரொம்ப பிடிக்குமா? நீ அவங்களுக்கு தங்கமா? அது மட்டும் இல்ல, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா சித்தி தாங்க மாட்டாங்களாம். அப்படியா? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சே. இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. அர்ச்சனா யாரு? மகாவோட ரைட் ஹேண்ட் ஆச்சு. உன் மேல மகாவுக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே மாதிரி உன் மேல இவங்களுக்கு பல மடங்கு பாசம். பின்ன அப்படிதானே அர்ச்சனா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? சீதா மேலயும் எனக்கு பல மடங்கு பாசம் தான். இத பாருங்க, மகாவும் அர்ச்சனாவும் கோவப்படுற மாதிரி தெரியும். ஆனா கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். சொன்ன சுபாஷ், அடிக்கிற கைதான் அணைக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சீதா, நவகிரகத்தை போய் நல்லா சுத்திட்டு வாங்க. நாங்க மட்டும் தான் சுத்தணுமா? நீங்களும் வாங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க சுத்திட்டு வாங்க. எல்லாரும் சுத்தலாம் வாங்க. லேடிஸ் நீங்க பொறுமையா போயிட்டு கும்பிட்டு வாங்க. நாங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்டா? என்ன பண்ணீங்க ரெஸ்ட் எடுக்க? ஒண்ணுமே பண்ணாம தான் டயர்ட் ஆயிட்டோம். நீங்க போங்க. அக்கா, அவங்க வரதா இல்ல. நீங்க வாங்கக்கா, போலாம். சரி, வா போலாம். என்ன ராம், ஏதாவது பிரச்சனையா? சீதா, முட்டாள்தனமா இருக்கு சீதா. எதுக்கு ஷேரை மாத்தி கொடுக்கணும்? வேற வழி இல்லக்கா. பாஸ் ட்ரைனிங் போயிடுவாங்கல்ல, ஆபீஸ் ஃபைல்ல கையெழுத்து போட முடியாது. அதனால மாத்தி கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்ல சீதா. இதுல ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கு. தயவு செஞ்சு அதெல்லாம் மாத்த வேண்டான்னு ராம் கிட்ட சொல்லிடு. நான் எப்படிக்கா சொல்ல முடியும்? பாஸ் எழுதி தரேன்னு சொல்லிட்டாங்களே.
இனிமே போய் வேணான்னு சொன்னா நான் சொல்லி கொடுத்ததாதான் நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும் சீதா. ராம் கேரளா போயிருக்கும் போது மொத்த குடும்பமும் சேர்ந்து உன்னை என்ன கொடுமை பண்ணாங்கன்னு பார்த்தல. நினைச்சே பார்க்க முடியல. அதெல்லாம் தப்பு பண்ணாத சீதா. ஷேரை எழுதி வாங்கிட்டாங்கன்னா உன்னை மட்டும் இல்ல, ராமையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. நடந்தது எதையுமே நீ ராம் கிட்ட சொல்லலையா? சாப்பிட கூட விடாம சாப்பாடெல்லாம் குப்பையில போட்டாங்க, அத கூட நீ சொல்லலையா? வேண்டாங்க்கா, அதெல்லாம் சொன்னா பாஸ் ட்ரைனிங் போக மாட்டாங்க. அதனாலதான் நான் சொல்லல. தப்பு பண்ணாத சீதா. இதெல்லாம் அதிகமாயிட்டே போகும், பயப்படவே மாட்டாங்க. இந்த விஷயத்த கண்டிப்பா ராம் கிட்ட சொல்லிடு. இல்லக்கா, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா பாஸ் ட்ரைனிங்க்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு கனவு முக்கியமா சீதா முக்கியமான்னு கேட்டா சீதா தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அவங்க கனவு நிறைவேறணும், அவங்க IPS ஆபீசர் ஆகணும். அதுதான்க்கா என்னோட ஆசை. தயவு செஞ்சு நீங்க எதுவும் சொல்ல வேணாம்க்கா. உன்னால அந்த வீட்ல இருக்க முடியுமா சீதா? ராம் இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா அந்த வீட்ல? இருக்க விட மாட்டாங்க சீதா. உனக்கு அது புரியுதா இல்லையா? புரியுதுக்கா, என்னால சமாளிச்சு இருக்க முடியும். சேது அங்கிளுக்கு உடம்பு குணமாகணும்னு தான் நான் பொறுமையா இருந்தேன். இனிமே நான் எதுக்கு பொறுத்து போகணும்? அப்போ சேது உன்னை குணமாகணும்னு சொல்லாம மறைச்ச. இப்போ உண்மையை சொன்னா ராம் ட்ரைனிங்க விட்டு வந்துருவான்னு பயந்து சொல்லாம மறைக்கிற. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப வசதியா போயிடும் சீதா. இதெல்லாம் பரவாயில்லையா? நினைச்சா பயமா தான் இருக்குக்கா. இருந்தாலும் சமாளிச்சுதான் ஆகணும். எப்படியோ பாஸ் IPS ஆகணும், நான் சல்யூட் அடிக்கணும். மொத்த பேரும் சேர்ந்து உன்னை விரட்டி விரட்டி அடிப்பாங்க. நீ ஒரு ஆளு என்ன பண்ணுவ சொல்லு? யார் சொன்னது நான் ஒரு ஆளுன்னு? நீங்க இருக்கிய, தாடி அங்கிள் இருக்காங்க, சத்தியன் இருக்காரு, எல்லாத்துக்கும் மேல இந்த கடவுள் இருக்குல்ல. நான் எதுக்கு கவலைப்படணும்? அக்கா, எந்த விஷயத்தையும் மாத்த சொல்லாதீய. என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். நீங்க வாங்கக்கா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நிலா தைரியத்திலையும் பிடிவாதத்திலையும் அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்காமா. பிரச்சனையே அதுதானப்பா. நீ வேணா பாருமா, ஊருக்கு போறதுக்குள்ள ராசி ஆயிடுவா. ஏய், சீக்கிரம் வாடா. வழிய விடுங்க அங்கிள். உங்ககிட்ட தான் சொல்ற, காது கேட்கலையா? சிரிக்கிறீங்க. நீங்க என்ன லூசா? ஐயோ. ஏய். என்ன பண்றீங்க? ஏய். யாராவது வர போறாங்கடா, சீக்கிரம் தூக்குடா. போ. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நிலாகிட்ட விஷயத்த சொல்லிடுவோம் வித்யா. அங்க ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாமா, எதுவும் பிரச்சனை ஆகாது. எவ்வளோச்சுப்பா? 600 சார்.
நிலா சாப்பாடு நல்லா இருந்துச்சுப்பா. அப்பா ஆ. நிலா எங்க? ஆ, நிலா இங்கதான் இருந்தா. ஆ, ஆ, எங்கப்பா காணுமே? இங்கதான் நின்னுட்டு இருந்தா. ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாளோ? நிலா 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 அ, அ, நிலா அ, நிலா 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 எங்க போனா? அப்பா அ, நிலா எங்கப்பா? தெரியலையேம்மா. அ, ஒருவேளை கார்ல இருப்பாளோ? அ, நிலா நிலா அ, அ, நிலா 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 அ, நிலா 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 அ, 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 என்னாச்சுப்பா? கார்ல இல்ல. அ, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ வந்துட்டல்ல, இது போதுமா? இப்பதான் இந்த வீட்டுக்கே உயிர் வந்திருக்கு. நான் ஏற்கனவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், நீயா மனசு மாறி வர வரைக்கும் உன்னை யாருமே தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இவன் தான் ஓ மேல இருக்கிற பாசத்துல புரியாம தப்பு பண்ணிட்டான். மன்னிச்சிருமா வித்யா. நீ இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறத என்னால நம்பவே முடியல. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? எத்தனை வருஷம் கழிச்சு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. நீ வா, வந்து உட்காரு வித்யா. மனசா, வித்யாவுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. போ, வா வித்யா, வா. எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க கூட சந்தோஷமா பேசி சிரிக்க நான் இங்க வரல. எந்த சூழ்நிலையிலயும் திரும்ப இந்த வீட்டு படிவாசல நான் மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அதான் வந்தேன். நீ எங்களெல்லாம் மன்னிச்சு இந்த வீட்டுக்கு வரலையா? மன்னிக்கிறதா? வாய்ப்பே இல்ல. நீ எங்களெல்லாம் மன்னிச்சு இந்த வீட்டுக்கு வரலையா? மன்னிக்கிறதா? வாய்ப்பே இல்ல. இந்த ஜென்மத்துல நடந்த எதையும் என்னால மறக்கவும் முடியாது, உங்க யாரையும் மன்னிக்கவும் முடியாது. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணி பாதி தூரம் போயிட்டேன். ஆனா நான் எங்க போனாலும் நீங்க எல்லாரும் என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எத்தனை நாள் உங்களுக்கு பயந்து நான் ஓடி ஒளியறது? அது முடிவில்லைல்ல. அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டிடலான்னு நான் நேர்ல வந்திருக்கேன். வித்யா, என்ன சொல்ற? என்ன முடிவு? இன்னும் எனக்கும் உங்க பையனுக்குமான உறவு மிச்சம் இருக்கிறது தானே உங்க பிரச்சனை. அதான் எல்லாத்துக்கும் காரணம். இனி அது இருக்கக்கூடாது. ஒரு வேகத்துல எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லைன்னு நான் சொன்ன வார்த்தை சட்டபூர்வமாகணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.